தளபதி விஜய் அவர்கள் இன்னும் 2, 3 மாதங்கள்ல சிஎம் கூட ஆகலாம் அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது தமிழகத்த பொறுத்தவரைக்குமே தாவேகா, திமுக அப்படின்னு 2 கட்சிக்கு தான் மிகப்பெரிய போட்டி நிலவிட்டிருக்கு. திமுகவுடன் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆகையால் அவங்க பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு நினைத்து கொண்டுமே இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுகவிற்கு வயித்துல புளிய கரைக்கும் அளவிற்கு தாவேகா சைட் நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் தாவேகால பல முக்கிய பிரபலங்கள் மக்கள் அப்படின்னு ஆதரவு பெருகி கொண்டே போகுது. ஆகையால திமுக பல நெருக்கடிகளையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தை பிளான் போட்டு முடக்குனாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்களுடைய பிரச்சனைய மிகப்பெரிய பிரச்சனையாக்கி அதனை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவுமே மாத்தினாங்க. இப்படி அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய பெயருக்கு கேடு விளைவிக்கும் வகையில பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா திமுகவிற்குமே மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திமுகவை சேர்ந்த முரசொலி செல்வம் அவர்களுடைய மறைவிற்கு சங்கீதா வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த அனைவருடனுமே சகஜமாக பேசியிருந்தாங்க. சோ இந்த நிலையில சங்கீதா அவர்களை விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்பினா அதிக வாக்கு சேகரிக்கலாம் அப்படின்னு திமுக திட்டம் போட்டு தற்போது சங்கீதா அவர்களை திமுகவுல கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளுமே நடைபெற்று வருதா. மேலும் சங்கீதா அவர்கள் விவாகரத்து அறிவிப்பை பல மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்து வைத்திருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்பாக வெளியிட இதுதான் காரணம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.